நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பியார் பிரேமா கல்யாணம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. வெற்றி பற்றிய நிச்சயம் இந்த படம் இடம் பிடிக்கும். இயக்குனர் இளன் முதல் முறையாக கதாநாயகனாக அறிமுகமாகும் பியார் பிரேமா கல்யாணம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்று படக்குழுவினர் முன்னிலையில் நடைபெற்றது. ரைஸ் ஈஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்துள்ள படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் படக்குழுவுடன் திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு படக்குழு வாழ்த்தினார்கள். இந்நிகழ்வில் இயக்குனர் வெற்றிமாறன் பேசும்போது, ஒரு நடிகராக இருந்து இயக்குநராக மாறுவதற்கே பெரிய தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை இளைஞரிடம் பார்த்தேன். அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படம் ட்ரெய்லர் நன்றாக இருக்கிறது. இந்த படம் நிறைய ஃபைனான விஷயங்களையும் சில நெருக்கமான தனிப்பட்ட விஷயங்களையும் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்க வைக்கிறது. இந்த படம் அனைவருக்கும் பிடித்து நல்ல வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார். நடிகை ராதிகா பேசும்போது, முதலில் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் வெளியாக இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் படம் என் பிறந்தநாள் என்று வெளியாகிறது. இது எனக்கு ஒரு நல்ல பிறந்தநாளான பரிசாக அமைந்திருக்கிறது. அதனால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான காதல் கதை. இது நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இதை குடும்ப படம் என்று சொல்ல முடியாது. இந்த சமூகத்தில் ஒவ்வொருடைய மனநிலையும் வாழ்க்கையை பற்றிய பார்வை எப்படி மாறி இருக்குது என்பது சொல்ல ஒரு படம் இது. நடிகர் இளங்கோ குமரவேல் பேசும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கும் இதுபோல் ஒரு மாமனா கிடைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் எதிர்பார்க்கும் அளவுக்கு மாமனா கதாபாத்திரத்தை மிகவும் அழகாக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த கதாபாத்திரம் அனைவரையும் கவரும் என்றார். நடிகர் செந்தில் பேசும்போது, இந்த படத்தில் நடிகர் இளன் எப்படி இருக்கிறார், என்ன மாதிரியான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நம்முடைய பாக்யராஜ் சார் நடித்த படங்களை பார்த்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை நினைவுபடுத்தும் வகையில் இந்த படத்தில் இளன் நடித்திருக்கிறார். அவரை போல திரைக்கதையிலும் இயக்கத்திலும் கலைக்கிருக்கிறார். அவரை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு பாக்யராஜ் சார் ஞாபகம் தான் வருகிறது. நடிகர் யோகிபாபு பேசும்போது, இளன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல் நன்றி. இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார் படத்திலிருந்தே நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். சார், நாம் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவோம் என்று இளமையிடம் கூறியிருந்தார். அந்த வார்த்தையை இப்போது நிறைவேற்றி இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு மிகவும் நன்றி என்றார். நடிகை சான்வி மேகனா பேசும்போது, உண்மையாக சொன்ன ஆரம்பத்திலிருந்தே நான் இளன் அடிக்கடி ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒரே நேரத்தில் இப்படி ஒரு படத்தை இயக்கவும் அது நடிக்கவும் முடிகிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. அதுக்கு அவர் நான் நடிக்கும் காட்சிக்கு ஏற்ப முழுமையாக அதற்குள் சென்று நடிப்பேன். அதே நேரத்தில் இயக்குநராக இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக வைத்திருப்பேன் என்று சொன்னார். நிச்சயம் இந்த படம் வரவேற்கக்கூடிய படமாக அமையும் என்றார். நடிகர் இயக்குனர் இளன் பேசும்போது, இப்படம் எனக்கு மிக முக்கியமான படம். இயக்குநராக மட்டுமில்லாமல் நடிகராகவும் களமிறங்கியிருக்கிறேன். இந்த இளைஞர்கள் ரசிக்கும்படியான ஒரு கதையை சொல்லியிருக்கிறேன். திரை ஆளுமைகள் ராதிகா மேம், செந்தில் சார் எல்லோருமே என்னை நம்பி இந்த படத்தில் நடித்துள்ளார்கள். அவர்களுக்கு என் நன்றிகள். முக்கியமாக யுவன் சார் அற்புதமான இசை கொடுத்துள்ளார். அவர் இசை படத்துக்கு பெரும் பலம். அட்ராசிட்டி பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. இந்த பாடலை உருவாக்கிய விதமும் அதன் பின்னால் இருக்கும் யோசனை மிகவும் வித்தியாசமானது. இந்த படத்தின் முதல் பாடலாக அட்ராசிட்டி வெளியாகி ரசிகர்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது என்றார். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பேசும்போது, பியார் பிரேமா காதல் படத்தில் தொடங்கிய ஒரு விஷயம் இப்போது தொடர்கிறது. பொதுவாக ஒரு படத்தின் ஆரம்பத்திலிருந்து அல்லது 3 பாடல்களைத்தான் அறிவிப்பார்கள். ஆனால் படம் முடியும் நேரத்தில் 13-14 ட்ராக்குகள் இருக்கும். பியார் பிரேமா காதல் படத்தில் முதலிலேயே முழு ட்ராக் லிஸ்ட்டையும் அறிவித்தோம். அதே மாதிரியான விஷயத்தை இந்த படத்திலும் செய்திருக்கிறோம். இது இப்போது இளனுடன் இணைந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆகிவிட்டது. பாடல்கள் தொடர்ந்து வெளியாகி சமூகத்திலும் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது என்றார். காதல், குடும்பம், நகைச்சுவை மற்றும் திருமண வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை மையமாக கொண்டு உருவாகியுள்ள பியார் பிரேமா கல்யாணம் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 21 முதல் உலகம் முழுவதும் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்.